தொடர்ந்து ஸலவாத்தை ஓதி இன்ஷா அல்லாஹ் இந்த தௌபாவை நாம் துவக்கமாகும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكفي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم إنا نسألك تعجيل العافية وتمام العافية ودوام العافية وشكران العافية برحمتك يا أرحم الراحمين. اللهم عافنا من النار وادخل الجنة يا رب العالمين. اللهم بارك لنا في حياتنا، اللهم بارك لنا في مالنا، اللهم بارك لنا في أولادنا، اللهم بارك لنا في أهلنا، اللهم بارك لنا في كلها بركة واسعة وصحة عافية ببركة النبي محمد صلى الله عليه وسلم برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك إيمانا كاملا ويقينا صادقا وقلبا خاشعا ورزقا واسعا ولسانا ذاكرا وتوبة نصوحا، توبة قبل الموت وراحة عند الموت ومغفرة بعد الموت. يا سامع كل صوت حفظ علينا سكرات الموت ورحم علينا عند الموت. اللهم ارزقنا في الدنيا زيارته وفي الآخرة شفاعته وأوردنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة نبينا مولانا محمد صلى الله عليه وسلم مرات بعد مرات يا رب العالمين. எல்லா உலகம் படைத்தாளக்கூடிய ரப்பே, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே கேட்கிறோம், உன்னையே புகழ்கிறோம். திருவையுள்ள ரஹ்மானே அர்ஹமுர் ராஹிமீனே, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உனது நபியும் எங்களின் நபியுமான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள் மீதும் குடும்பத்தார்கள் மீதும் உனது அருள் மழையிலும் ரஹ்மத்தை கொண்டு நீ சொரிவாயாக. உனது நேசராக எங்கள் இதய வேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து நாங்கள் அஞ்சியும் கெஞ்சியும் கேட்கிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனை எங்கள் ஆத்மாவிற்கு அநீதம் செய்துவிட்டோம். எங்கள் பாவங்களை மன்னித்து கிருபை செய்யவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளர்கள் என்றும் ஆகிவிடுவோம். எல்லா தாயை விடவும் அதிக கிருபையுள்ள ரஹ்மானே, உனது ஹபீபாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினாலும் அவர்களுக்காக சகலவற்றையும் தியாகம் செய்த வேளாண் சஹாபாக்களின் பொருட்டினாலும் எல்லா நபிமார்களின் பொருட்டினாலும் 4 இமாம்களின் பொருட்டினாலும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இம்மாதத்தின் மகத்துவமிக்க லைலத்துல் கத்ரின் பொருட்டினாலும் மகாமேன்மை தங்கிய ரமதான் மாதத்தின் பொருட்டினாலும் உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்களின் பொருட்டினாலும் உனக்காக தான தர்மம் செய்த வல்லல்களாகிய சாலிஹீன்களான நல்லடியார்கள் பொருட்டினாலும் உன் பரக்கத் என்ற வாசலை வந்து நாங்கள் அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ் உன் முன்னால் எங்களுடைய கைகளை நீட்டி அஞ்சியும் கெஞ்சியும் மன்றாடி கேட்கிறோம். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. 1000 மாதங்களை விட சிறந்த இந்த இரவிலே உன்னிடத்திலே மன்னிப்பின் வாசலிலே நாங்கள் இருக்கிறோம். இதோ மலக்குமார்கள் கூடியிருக்கிறார்கள், சாலிஹீன்கள் கூடியிருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களை கொண்டு எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் கவலைகளையும் சிக்கல்களையும் நீக்கி சந்தோஷமாக்கி வைப்பாயாக. எங்கள் கஷ்டங்களை உன்னை அல்லா
வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களின் அனைவர்களின் பாவங்களையும் மன்னிப்பாயாக. கிருபையுள்ள ரஹ்மானாக இருக்கிறாய், அரஹமுர் ரஹீமாக இருக்கிறாய், கஃபூருர் ரஹீமாக இருக்கிறாய், அரசனுக்கெல்லாம் மேலான அரசனாக இருக்கிறாய், கொடையாளனுக்கெல்லாம் மேலான கொடையாளனாக இருக்கிறாய். எத்தனையோ தாய் தந்தர்களின் அன்பை விட மேலான அன்பை உடையவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ் நாங்கள் தௌபா செய்வதற்கு கூடிவிட்டோம். நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் செய்த குற்றம் குறைகளை அழுது கேட்கிறோம். யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் பல கரைகள் படித்த பாவங்களை கையிலே சுமந்தவர்களாக நீ மன்னிப்பாய் என்ற நோக்கோடு நாங்கள் கூடியிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அந்த அபிலாசையில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களை விரட்டி விடாதே நாயகனே. யா அல்லாஹ் உன்னுடைய வாசலிலே நாங்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறோம். நாங்கள் பாவிகள் என்பதால் எங்களை தண்டித்து விடாதே, சோதித்து விடாதே, உன்னுடைய வேதனைகளை இறக்கி எங்களை அழித்து விடாதே நாயகனே. இரக்கமுள்ள ரஹ்மானே, கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய பெற்றெடுத்த தாயை விட பல மடங்கு கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய ஹஸானா என்னும் பொக்கிஷம் அல்ல குறையாத நாயகனே. யா அல்லாஹ் அழியாத பொக்கிஷத்திலிருந்து அள்ளி அள்ளி எங்களுக்கு வழங்குவாயாக. இந்த முபாரக்கான அமல்களை வைத்து நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய அமல்களை கபூல் செய்வாயாக. இந்த இரவிலே நாங்கள் தொழுதவைகளை கேட்கிறோம். எங்களை நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எங்களோடு மூளையில் கிடக்கிறோம். இருந்த போதிலும் எல்லா நிலைகளையும் நீயே அறியக்கூடியவனாக இருக்கிறாய். எங்களுடைய வெளிக்கூடங்களையும் நீயே அறிவாய். எங்களுடைய பாவங்களை நீ பார்க்காத நாயகனே. பாவத்திலிருந்து மீளக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. யா அல்லாஹ் நன்மை செய்யவும் நீதான் சக்தி தர வேண்டும். பாவத்தை விட்டு மீளவும் நீதான் சக்தி தர வேண்டும். முகல்லிவல் குலூபாக இருக்கிறாய். கல்புகளை திருப்பக்கூடிய சக்தி ரப்பே உன் கையில் தான் இருக்கிறது. எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை நாயனே. எங்களுடைய கல்புகளை ஈமானின் பக்கம் திருப்புவாயாக, ஹிதாயத்தின் பக்கம் திருப்புவாயாக, தௌபாவின் பக்கம் திருப்புவாயாக, ஆகிரத்துடைய கவலை ஏற்படுத்துவாயாக, ஆகிரத்துடைய நம்பிக்கை ஏற்படுத்துவாயாக. இந்த மார்க்கத்திற்காக சேவை செய்யக்கூடிய சேவையாளர்களாக எங்களை ஆக்குவாயாக, இறையச்சமுடையவர்களாக ஆக்குவாயாக, தக்வாவுடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக, பரிபூர்ணமான ஈமானை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடித்திருக்கிறோம். அதன்படி வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு தௌஃபீக்கை தருவாயாக. யா அல்லாஹ் மார்க்க வழியிலே வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களுடைய சதக்காக்களை ஜகாத்துகளை நீ கபூல் செய்து இன்னும் அதிகப்படுத்தி வழங்குவாயாக. இந்த ரமலானை எங்களுக்கு மறுமையில் சாட்சி சொல்லக்கூடியதாக ஆக்கிவிடுவாயாக. இங்கே கூடியிருப்பவர்கள் எத்தனையோ சீரழிகள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு இந்த துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. எக முடியும் வரை யாருடைய துஆக்களை ஏற்று அருள் புரிவாயோ அவர்களை கொண்டு எங்களுக்கு துஆக்களை அங்கீகரிப்பாயாக. வயோதிகர்கள், நோயாளிகள், சிறுவர்கள், பெண்கள், குழந்தைகளை கொண்டு இந்த துஆவை நீ ஏற்பாயாக. யா அல்லாஹ் வியாபாரத்தில் பொறாமைக்காரருடைய கண்களை விட்டும் சூழ்ச்சியாளருடைய கண்களை விட்டும் பாதுகாப்பாயாக. ஹலாலான முறையிலே பொருளீட்டுவதற்கு எல்லா காரியங்களையும் தருவாயாக. வியாபாரத்தில் ஏற்படும் சோதனைகள், நஷ்டங்கள், துன்பங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. பயமற்ற நிலை எங்களுக்கு தருவாயாக. வியாபார பொருட்களை நீ பயமற்ற நிலையில் தருவாயாக. திடீரென்று ஏற்படும் ஆபத்துக்களை விட்டும், நோய் நொடிகளை விட்டும், விபத்துக்களை விட்டும், அகால மரணத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான நாளில் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். எங்களுடைய நிலையை நீ அறியக்கூடியவனாக ரப்பே எங்களுடைய விரட்டி விடாதே, எங்களை தவிக்க விட்டு விடாதே, வெறுங்கைகளாக ஆக்கி விடாதே. எங்களை கைவிட்டால் தஞ்சம் புக வேறு இடம் இல்லை நாயகனே. எங்களை தண்டித்து விட்டால், சோதித்து விட்டால், உன்னுடைய அதாபுகளை இறக்கி விட்டால் நாங்கள் யாரிடத்தில் சென்று கேட்போம் நாயகனே? நீதான் உன்னிடத்திலே கேட்க சொல்லி இருக்கிறாய். நாங்கள் உன்னிடத்திலே நீ தருவாய் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறோம். அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டு நரியாசிவிட வேண்டாம் என்று நீ சொல்லி இருக்கிறாய். நீ செல்வதற்கெல்லாம் மேலான செல்வதனாக இருக்கிறாய். யா அல்லாஹ் பரிபூர்ணமான தௌபாவை எங்களுக்கு தருவாயாக. உன்னுடைய வழிபாட்டிலே என்னுடைய ஆயுளை நீளமாக்குவாயாக. பரிபூர்ணமான தொழுகைகளுக்கு தருவாயாக. உள்ளச்சமுள்ள தொழுகையை தருவாயாக. நபிமார்களும் சஹாபாக்களும் இந்த தொழுகையை தொழுது உன்னிடத்திலே கேட்டார்களோ அந்த உயிருள்ள ஜீவனுள்ள சக்தியுள்ள தொழுகையை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இல்லங்களை தொழக்கூடிய இல்லங்களாக ஆக்குவாயாக. குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ஒருவரே உயிருள்ள வரையில் நின்று வணங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு தருவாயாக. எந்த தொழுகையும் கல்லாவாக்காமல் தொழக்கூடிய நசீபை தருவாயாக. எல்லா தொழுகையும் ஜமாத்தோடு தொழக்கூடிய நசீபை தருவாயாக. யா அல்லாஹ் பயனுள்ள கல்வி எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மக்களை சாலிஹீன்களான கண்குளிர்ச்சியான மக்களாக ஆக்குவாயாக. இம்மையிலும் மறுமையிலும் பலம் தரும் பிள்ளைகளாக ஆக்குவாயாக. எங்களுக்காக பரிந்துரைக்கக்கூடிய
கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் மார்க்க ஞானம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக. உலகிய கல்வியும் ஒழுக்கமுள்ள மார்க்க பெற்றுள்ள பிள்ளைகளாக ஆக்குவாயாக. வயோதிக காலத்தில் நாங்கள் தனிமையாகி விடாமல் எங்களை அரவணைக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்குவாயாக. சைத்தானின் தூண்டுதலை விட்டு வழித்தவரை விடாமல் தொழுகையாளிகளாக எங்களுடைய குழந்தைகளை எங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு சோதனைகளாக ஆக்கி விடாது. எந்த பிள்ளையால் பெற்றோர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்குமோ அந்த ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்குவாயாக. எந்த பிள்ளையால் நரகம் கிடைத்து விடுமோ அந்த பிள்ளைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நல்ல வேலை வாய்ப்புகளை வழங்குவாயாக. உயர்ந்த ஊதியங்களை வழங்குவாயாக. எங்கள் மக்கள் மூலமாக ஆனந்தம் மகிழ்ச்சியும் அடைய செய்வாயாக. எங்களுடைய மக்களை எங்களுக்கு சுமையாக்கி விடாதே, சுகமானவர்களாக ஆக்குவாயாக. கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் உள்ள பிணக்குகளை நீக்கி ஒன்றித்து வாழச் செய்வாயாக. சமுதாயத்தில் தலாக் என்ற விவாகரத்து அதிகமாக நடக்கிறதே, இறைவா என்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. எங்களுடைய கணவன்மார்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய மனைவியை பாதுகாப்பாயாக. ஆரோக்கியத்தை வழங்குவாயாக. அதிகமான வரக்கத்தை வழங்குவாயாக. அவர்களை கொண்டு எங்களுக்கு பிரயோஜனத்தை தருவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை உலக கல்வியிலும் ஆகிரத்து கல்வியிலும் வெற்றி பெற்றவர்களாக ஆக்குவாயாக. திக்ரு செய்யக்கூடிய நாக்கை தருவாயாக. திக்ருடைய வாழ்வை தருவாயாக. திக்ருடைய கல்வை தருவாயாக. திக்ருடைய எண்ணங்களை எங்களுக்கு தருவாயாக. கஷ்டம் வந்த நேரத்திலே சபர் என்னும் பொறுமையை தருவாயாக. கோபத்தை அடக்கக்கூடிய சக்தியை தருவாயாக. மறதியை எங்களை விட்டு நீக்கி விடுவாயாக. கோபத்தால் வாழ்க்கை இழந்து, தொழிலை இழந்து, வேலைகளை இழந்திருக்கிறார்களே, அந்த சைத்தானுடைய எண்ணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. எதை படித்தாலும் மறக்காமல் இருக்க செய்வாயாக. நல்ல ஞாபக சக்தி உள்ள குழந்தைகளை தருவாயாக. எங்களுக்கு பொறுமையை தருவாயாக. நோய்களின் காரணமாக பாவங்கள் அழிகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நோய் வந்த நேரத்தில் எங்களுக்கு பொறுமையை தருவாயாக. எங்கள் அந்தஸ்தை உயர்த்துவாயாக. நல்ல குணங்களை தருவாயாக. என்னுடைய உலமாக்களின் உமராக்களின் காஃபிர்களின் ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. சூரிய எண்ணம் கொண்டவர்களாக அவர்களை ஆக்குவாயாக. சமுதாயத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தி தருவாயாக. எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை தருவாயாக. எத்தனையோ அணிகளாக பிரிந்திருக்கிறோமே, அதன் காரணமாக சோதனைகள் இறங்கிக் கொண்டிருக்கிறது நாயகே. ஒரு தலைமுக்கியில் நாங்கள் ஒன்று கூடும் பாக்கியத்தை தருவாயாக. இந்த உம்மத்துக்கு பிரயோஜனத்தை தருவாயாக. நபிமார்களின் வாரிசுகளான உலமாக்களுடைய தலைமைகளுக்கு வழிகாட்டுதலை தருவாயாக. இந்த உம்மத்தை ஒன்றிப்படுத்தி சரியான தலைமையை தருவாயாக. என்னுடைய கண்களிலே எங்களை கீழானவர்களாகும், மற்றவர்களின் கண்களிலே எங்களை மேலானவர்களாக ஆக்குவாயாக. நாங்கள் யாரை பற்றியும் குறை சொல்லாமல், புறம் பேசாமல், தப்பாக எண்ணாமல், கீழாக பார்க்காமல் எங்களுடைய உறுப்புகளை எல்லாம் சுத்தப்படுத்த நாயனே. எங்களுடைய கல்விகளை சுத்தப்படுத்த நாயனே. கொஞ்சமோ அதிகமோ இஹ்லாஸோடு அமல் செய்யப்பா. நாளை வறுமையிலே உன்னிடத்திலே வருகின்ற பொழுது அமல்கள் நிறைந்தவர்களாக, உன்னுடைய பாவம் போக்கிய அடியார்களாக எங்களை அரவணைத்துக் கொள்வாயாக. ஆதம் நபியின் பாவத்தை மன்னித்தவனே, இப்ராஹிம் நபியை நெருப்பிலிருந்து காத்தவனே, மூசா நபியை நெய்யிலிருந்து மீட்டவனே, நூஹ் நபியை வெள்ளப்பிராயத்திலிருந்து உதவியனே, யாக்கூப் நபிக்கு மகனார் யூசுஃபை மீட்டிக் கொடுத்தவனே, யூனுஸ் நபியை மீன் வயிற்றிலிருந்து வெளிக்கொண்டு வந்தவனே, ஈசா நபியை எதிர்கிடமிருந்து காப்பாற்றி வானிற்பால் உயர்த்தியவனே, ஐயூப் நபியினுடைய பிணிகளை நீக்கியவனே, சுகத்தை இழந்த செல்வத்தையும் மீட்டிக் கொடுத்தவனே, சுலைமான் நபிக்கு ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுத்தவனே. யா அல்லாஹ், இஸ்லாமியர்களுக்கு சரியான நேர்மையான ஒரு தலைவரை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களை நீக்குவாயாக. கஷ்டங்களை நீக்குவாயாக. யா அல்லாஹ், நாளை வறுமையிலே உன்னுடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய அமல்களை ஏற்று சுவர்க்கத்தை எங்களுக்கு தருவாயாக. நசீபாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், கை கால்கள் செய்த பாவங்கள், வெளிப்படையாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. அத்தனை பாவங்களையும் மன்னித்து தருவாயாக. ரஹ்மானேனோ நாங்கள் ஒன்று கூடிவிட்டோம். இதற்கு பின்னால் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம். இதற்கு பின்னால் குற்றம் செய்ய மாட்டோம். நாங்கள் பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டோம். இந்த புனிதமான இரவிலே, உன் அருள் இறங்கக்கூடிய இந்த நேரத்திலே, உன் மலக்குமார்கள் இறங்கி இருக்கக்கூடிய இந்த தளத்திலே நாங்கள் ஒன்று கூடி கையேந்தி கேட்கிறோம். நாயரே, எங்களை நீ சோதித்து விடாதே. இந்த சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக. இந்த மக்களை நீ பாதுகாப்பாயாக. உம்மத்தை முஹம்மதியாவை நீ பாதுகாப்பாயாக. ரஹ்மானே, இந்த நேரத்தில் யாரை யாரையெல்லாம் சுவர்க்கத்திற்கு அனுப்புகிறாயோ அந்த பட்டியலில் எங்கள் பேர்களை சேர்ப்பாயாக. எங்களுடைய மனைவி மக்களை சேர்ப்பாயாக. எங்களுடைய குடும்பத்தை சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை நீ பார்க்காதே. அவைகள் அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இறுதி வரைக்கும் நாங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நன்மை செய்யவே நாங்கள் விரும்புகிறோம். நஃப்ஸும் ஷைத்தானும் எங்களை ஆய்ந்து இருக்கிறது. யா அல்லாஹ், பாவத்தின் பக்கம் சென்று விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மன்னிக்க
வைக்காமல் இந்த இடத்தை விட்டு எழுப்பி விடாதே, வெறும் கையாக அனுப்பி விடாதே. கைகள் நிறைந்தவர்களாக, உள்ளங்கள் பூரித்தவர்களாக, துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களாக இந்த இடத்தை எழுப்பும் முன்னால் என்னை ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உண்டான ஹலாலான ஆஜாத்துகளை நிறைவேற்றி தருவாயாக. எங்கள் குடும்பங்களை நீ பராமரிப்பாயாக. எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. வியாபாரத்திலும் தொழிலும் வேலையிலும் அபிவிருத்தியை தருவாயாக. உன் ரஹ்மத்தை தருவாயாக. உன்னுடைய அருள் நிலைகளை தருவாயாக. நல்ல வழியிலே செலவு செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், ஏழ்மை தனத்தை நீக்கி வைப்பாயாக. ஈமான் தனத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்களில் எத்தனையோ பேர்கள் துவர்களை வைத்துக் கொண்டு வழி தெரியாமல் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் நீங்கள் கிருபை செய்திருந்தாயே. எங்கள் பிள்ளைகளுக்கு சரியான நேரங்களில் திருமணமாகி சந்தோஷமாக வாழச் நாயனே. எத்தனையோ ஊர்களிலே 40 வயதுகளை தாண்டியும் திருமணம் முடியாமல் குமர்களாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடு நாயனே. அவர்களுக்கு திருமண வயதை வந்தும் அவர்கள் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். அந்த குறையை நீக்கிவிடுனாயே. எங்கள் உடல்களில் ஏற்படக்கூடிய நோய்களை போக்கிவிடு. பெயர் சொல்ல முடியாத நோய்களால் கஷ்டப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் எங்கள் வீட்டில் படுக்கையாக இருக்கிறார்கள். தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், நோன்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் என்று தொட முடியவில்லை. அவர்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க முடியவில்லை. பெயர் சொல்ல முடியாத நோய்களை பாதுகாத்து விட இந்த சமுதாயத்தை நோய்களுக்கு பாதுகாத்து விடாய். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் நீக்கிவிடாய். மரணம் வரையிலும் போய் சென்று இருக்கிறார்களே, அவர்கள் ஹயாத்தை நீளமாக்கி விடையாகா, அவர்களின் சுகத்தை ஆக்கி விடையாகா, அவர்களை குடும்பத்திற்கு பிரயோஜனமாக ஆக்கி விடையாகா. என்னுடைய தொழுகைகளை நோன்புகளை கொண்டு எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். எத்தனையோ பேர் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், செலவினங்களிலே நிரந்தரமாக இருக்கிறார்களே, அவர்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். நீ கொடுக்க நாடினால் இந்த உலகமே ஒன்று திரண்டாலும் யாராலும் தடுத்து விட முடியாது. நீ தடுக்க நாடினால் உலகமே ஒன்றுபட்டாலும் செய்து முடிக்க முடியாது. நீதான் ஆண்டியை அரசனாக்குகிறாய், ஏழையை பணக்காரனாக ஆக்குகிறாய். அனைத்து நிலையிலும் சக்தி பெற்றவனே, என்னுடைய துஆக்களை கபூல் செய்துகிறேன். யா அல்லாஹ், என்னுடைய தேவைகளை நாங்களே அறிய முடியாததால் அவற்றை எல்லாம் உன்னிடத்திலே கேட்கிறோம். நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வானத்தில் பூமியின் ஆபாத்துக்களை விட்டும், முசீபத்துக்களை விட்டும், அதன் சோதனைகளை விட்டும், வேதனைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. திடீரென்று ஏற்படும் பூகம்பம், கடல் சீற்றங்களை விட்டும் இந்த சமூகத்தை நீ பாதுகாப்பாயாக. உனது படைப்புகளின் தீர்வுகளை விட்டும், தீய பார்வைகளில் இருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. இந்த சமூகத்தை பாதுகாப்பாயாக. திடீரென்று ஏற்படும் விபத்துக்களை விட்டும், அகால மரணத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களில் எத்தனையோ பேர்கள் தரை வழியிலும் வான் வழியிலும் கடல் வழியிலும் பயணம் மேற்கொள்கிறார்களே, உன் அடியார்களுக்கு எந்த தீங்கும் அபாயமும் ஏற்பட்டு விடாமல் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், சொந்த பந்தங்கள், வீடு வாசல்கள், பிறந்த ஊரையும் பிரிந்திருக்கிறோமே, ஹலாலான முறையில் பொருளீட்ட வந்துள்ள எங்களுக்கு ஹலாலான சம்பாத்தியத்தை தருவாயாக. ஹலாலான உணவை தருவாயாக. பரக்கத்தான உணவை தருவாயாக. நற்சுகத்தோடு சீக்கிரமாக தாயகம் திரும்ப உதவி செய்வாயாக. இந்த மார்க்கத்தை அழிக்க துடிக்கக்கூடிய எதிரிகளுக்கு மாறாகவும் எங்களுக்கு சாதகமாகவும் உடனடியாக விரைவாக உதவி செய்வாயாக. அந்த எதிரிகளின் தீங்கை விட்டும், குபானமான தீய எண்ணங்களை விட்டும் உலக முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. உலக முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. உலகளாவிய முஸ்லிம்களுக்கு ஏற்படும் தீங்குகள், கஷ்டங்கள், உயிரிழப்புகள் அனைத்தையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், காசாவிலே படக்கூடிய துன்பங்களை மக்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக. முழுமையான வெற்றியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், உலக முஸ்லிம்கள் யார் யாரெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பாதுகாப்பை வழங்குவாயாக. எத்தனையோ முஸ்லிம்கள் அப்பாவிகள் பல காலமாக சிறையிலே குடும்பத்தை பிரிந்து வாழ்கிறார்களே, அவர்கள் உடனடியான விடுதலை வழங்குவாயாக. அவர்கள் பெற்றோர், மனைவி மக்கள், உறவினர்களோடு சந்தோஷமாக வாழ செய்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு மாறாக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. எதிரிகளின் தீங்கை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எல்லா விதமான உயிரிழப்புகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அல்லாஹ்வின் உதவியே நீ விரைந்து வருவாயாக. இரட்சிப்பவனே, எங்களை இரட்சித்து விடுவாயாக. யா அல்லாஹ், உலகத்தின் எல்லா சமயங்களும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக, சுபிட்சமாக, சுதந்திரமாக, பாதுகாப்பாக, அச்சமின்றி வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் நாட்டிலே எங்களுக்கு நீதமான, நேர்மையான, மக்களின் மீது இறக்கக்கூடிய தலைவர்களை தருவாயாக. எங்கள் நாட்டின் ஊரில் பதற்றமற்ற, அமைதியான, சாந்தியான, நிம்மதியான முறையில் வாழச் செய்வாயாக. முஸ்லிம்களின் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பை தருவாயாக. சகோதர சமய மக்களுக்கும் இணக்கமாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவர்களாக
எதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, நிம்மதியாக வாழ செய்வாயாக. யா ரப்பி முஹம்மத், ஓ முஹம்மதுடைய ரப்பே, உன்சுர் உம்மத் முஹம்மதின், நபியின் உம்மத்தின் ரப்பே, இரக்கமுடைய ரப்பே, உம்மத்தை பாதுகாத்து விடுவாயாக. நீ எங்களை கைவிட்டு விட்டால் நாங்கள் யாரிடத்தில் செல்லுவோம் நாயனே, எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்களுக்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்களுக்கு கிருபை செய்வாயாக. நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது எங்களை வளர்த்து ஆளாக்கினார்களே, யா அல்லாஹ், எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்களே, எங்களை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோரின் ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அவர்கள் நீண்ட காலம் இருந்து எங்களுக்கு அதன் மூலமாக பயனை தருவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் நோய் வாய்ப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக, ஆரோக்கியமாக்கி வைப்பாயாக. என்னுடைய பெற்றோர்கள் எங்களை விட்டு மரணித்து விட்டால் அவருடைய கபர்களை ஒளியிழந்து செய்வாயாக, சுவன பூங்காவாக ஆக்கி வைப்பாயாக. நாளை மறுமையிலே நபிமார்களோடு அவர்களை சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் துன்பம் விளைவித்திருந்தால் எங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் கண்ணியம் செய்யாமல் இருந்திருந்தால் எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோரை எங்களுக்கு குளிர்ச்சியை தருவாயாக, சந்தோஷமான வாழ்க்கையை தருவாயாக. ஏதோ இந்த புனிதமான நேரத்தில் என்னுடைய பெற்றோர்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். என்னுடைய எல்லா விதமான வாழ்வுக்கும் அவர்கள் காரணமாக இருந்தார்கள். நாங்கள் செய்யக்கூடிய சதக்காக்கள், ஜகாத்துகள், அனைத்து நன்மைகளையும் யா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பாயாக. நாங்கள் ஓதக்கூடிய குர்ஆனின் நன்மைகளை அவர்களுக்கு சேர்ப்பிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களை உயர்த்த தரஜாவில் ஆக்குவாயாக. ரஹ்மானே, நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வாக்களையும் கபூல் செய்து தருவாயாக. யா அல்லாஹ், வியாபாரங்களில் எந்தவித சிக்கலுக்கும் சோதனைக்கும் இல்லாமல் யா அல்லாஹ், நாங்கள் யாருக்கும் அநீதம் கிடைக்காமல், யாரும் எங்களுக்கு அநீதம் கிடைக்காமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இதையெல்லாம் நாங்கள் கேட்க நாடினோமோ அனைத்து தருவாயாக. இதோ ஒரு இடத்திலே கண்ணீர் சுற்றி நாங்கள் கேட்கிறோம். ஒரு வாக்களை கண்களை தந்தாய், அது நுட்பமான ஞானத்து. யா அல்லாஹ், அது பார்க்கும் சக்தியை தந்தாய், அது வெளிப்படையான ஞானத்து. நாவை தந்தாய், அது நுட்பமான ஞானத்து. அது பேசும் சக்தியை தந்தாய், அது வெளிப்படையான ஞானத்து. கரங்களை தந்தாய், அது நுட்பமான ஞானத்து. அது செயல்படும் தன்மையை தந்தாய், அது வெளிப்படையான ஞானத்து. காதுகளை தந்தாய், அது நுட்பமான ஞானத்து. அது இயங்கும் சக்தியை தந்தாய், வெளிப்படையான ஞானத்து. நுட்பமான ஞானத்தையும் வெளிப்படையான ஞானத்தும் ஏராளமாக என்னுடைய உடலிலே தந்திருக்கிறாயே, எந்த குறையும் இல்லாமல் ஆக்கி வைத்திருக்கிறாயே, நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ செய்திருக்கிறாயே. யா அல்லாஹ், கண் ஒளி பெற்று நாங்கள் குர்ஆனை பார்த்து ஓத வேண்டும். இறுதி வரைக்கும் என்னுடைய கண்ணுடைய ஒளியை யா அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் எத்தனையோ பேர்கள் பார்வை இழந்திருக்கிறார்களே, பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு நல்ல பார்வையை கொடுப்பாயாக. இதோ இந்த மதத்தான இரவிலே யார் யாரெல்லாம் துஆ கேட்க சொன்னார்களோ அவர்களுக்காக நாங்கள் கேட்கிறோம். அவருடைய ஹலாலான ஆஜாத்துக்களை ரஹ்மானே, இந்த இடத்துக்கு வர நாடி இருப்பார்கள், வர முடியாமல் இருக்கிறார்களே, அவருடைய துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. இதனிடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களையும், எல்லா குடும்பத்தின் மக்களையும் சுபிட்சமான ஈடேற்றமான முறையிலே வாழச் செய்வாயாக. எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழச் செய்வாயாக. புனித இரவிலே உன்னிடத்திலே கையேந்தி கேட்கிறோம். பரிபூர்ணமான தௌபாவை தருவாயாக, தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய தௌபாவை முழுமையாக ஏற்றுக்கொள்வாயாக. என்னுடைய கவலைகளை போக்கி விடுவாயாக. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது முதிர்ந்த காலத்திலே 90 வயதுக்கு மேலே குழந்தையை கொடுத்தாயே. எங்கள் எத்தனையோ பேர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் என்ன குழந்தைகளுக்காக நாடி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல குழந்தைகளை வழங்கி விடுவாயாக. இந்த புனிதமான நாளின் பொருட்டால், இந்த புனிதமான இடத்தின் பொருட்டால், நாங்கள் கையேற்றக்கூடிய இந்த நேரத்தின் பொருட்டால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெண் மக்களில் யார் யாரெல்லாம் கருவிலே குழந்தையை சுமந்திருக்கிறார்களோ அவர்களின் காலங்களை பூர்த்தியாக்கி சலாமத்தான முறையிலே, ஈடேற்றமான முறையிலே பெற்றெடுக்க செய்வாயாக. பெற்றெடுத்த குழந்தைகளின் உடல் உறுப்புகளில் எந்த குறைவில்லாத குழந்தைகளை கொடுப்பாயாக, நிறைவாக்கி கொடுப்பாயாக. ரஹ்மானே, உன் புனிதமான மக்காவை, ஹரம் ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக. மதீனா முனவ்வராவிலே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான ரவுதாவை ஜியாரத் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எல்லா விதமான கஷ்டங்களை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. கிருபைகள் ரஹ்மானே, இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் எல்லா வளத்தையும் நீ கொடுப்பாயாக. இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்ட ஷைக் மன்னரை ஒளியிழக்க செய்வாயாக. அவர்களின் குற்றங்களை மன்னிப்பாயாக. அவர்களின் சேவைகளை கபூல்
செய்வாயாக. இதோ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு உன் உதவியை வழங்குவாயாக. அவர்களை சிறப்பாக ஆட்சி செய்வதற்கு எல்லா விதமான ஞாபகத்துக்களை வழங்குவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை, ராணுவ பலத்தை நீ அதிகப்படுத்துவாயாக, அமைதி ஏற்படுத்துவாயாக, ஒற்றுமையை மேலோங்க செய்வாயாக. இந்த நாட்டிலே விளைச்சல்களையும் பல வகைகளையும் செழிப்பாக்குவாயாக. உனது ரஹ்மத்திலும் மழையை பொழிய செய்வாயாக. இந்த மண்ணிலே நமக்குள்ள ரிசுக்கையும் விசாலமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், பலரே இந்த நாட்டிற்கு வந்து வேலைகள் பெற்று அவருடைய குடும்பத்தோடு சுபிட்சமாக இருப்பதற்கு கிருபை செய்வாயாக. கிருபையில் ரஹ்மானே, எத்தனையோ பேர்கள் வாழ்விழந்து கணவனை இழந்து அவர்கள் வாழ்க்கையை தொடர முடியாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு தகுந்த ஜோடிகளை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு தகுந்த ஜோடிகளை ஏற்படுத்துவாயாக. அவர்களுக்கு என்ற கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்குவாயாக. எல்லா விதமான தேவைகளையும் அவர்களுக்கு நீக்கி வைப்பாயாக. கிருபையில் ரஹ்மானே, இத்தனை நேரம் நாங்கள் உன்னிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த ஒற்றுமைக்காக, இந்த ஒன்று கூடுதலுக்காக யார் யாரெல்லாம் பொருளாதாரத்தால் உதவி செய்கிறார்களோ, உடலால் உதவி செய்கிறார்களோ, ஆலோசனைகள் வழங்குகிறார்களோ, இதற்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவரையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. ஈர்வத சௌபாகியங்களை வழங்குவாயாக. இங்கே குழுவில் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன ஆஜத்தோடும் நாட்ட தேட்டத்தோடும் வந்திருக்கிறார்களோ, எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்களே, எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்துவிடு. அவருடைய ஹலாலான ஆஜாத்துக்களை நிறைவேற்றிவிடு. எல்லா கஷ்டங்களையும் அவர்களுக்கு நீக்கிவிடு. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله.